ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் ஈக்கிற ஃப்ரூட்ஸை வச்சே செஞ்சு கொள்ளையிலும். எப்படியுமே ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு கொள்ளையிலும் ஈஸியாக. உங்களுக்கு விசிட்டர்ஸ் வரண்டா இல்லாட்டி உங்களோட கிட்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கோ, அப்படியும் இல்லைண்டா உங்களோட ஈத் டேபிளை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக இருக்கும். வாங்க நாங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்வோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு 1 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரூட்டை குவான்டிட்டியோட கணக்குக்கு நீங்கள் கஸ்டர்டை கூட்டி குறைச்சி செஞ்சு கொள்ளையிலும். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை நான் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லாவே அதை கரைச்சிக்கொள்கிறேன். என்கிட்ட டிரெக்டாக அதை போட்டால் அதில் கட்டி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கஸ்டர்ட் பவுடரை நல்லாவே கரைச்சி தான் போடணும். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட மில்க் கொஞ்சம் ஹீட் ஆகி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மில்க் ஹீட் ஆகணும். கொஞ்சம் ஹீட் ஆகி வரப்போக்குள்ள நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். எப்பயுமே கஸ்டர்ட் செய்ய போக்குள்ள இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கஸ்டர்டை நல்லா கரைச்சி கொண்டே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே கைவிடாமல் நாங்கள் ஸ்டவ் பண்ணிக்கொண்டே வைக்கணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கி கொண்டே வைக்கணும். ஏன்னு சொன்னால் கைவிட்டோம்னா அப்படியே கஸ்டர்ட் எல்லாம் கட்டியாகிடும். கேஸை மீடியம் லோவிலே வச்சுக்கொள்ளுங்க, ஹை ஆக்கிட வேணாம். ஏன்னா கஸ்டர்ட் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு லேட் ஆகும். பட் கெட்டியாகிடுச்சின்னு சொன்னால் அது சுருக்காகவே கெட்டியாகிடும். ஸோ அதனால் நாங்கள் கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கொண்டு மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த கஸ்டர்ட் கெட்டியாக கொண்டு வருது. நான் இன்னும் கஸ்டர்டுக்கு சுகர் ஆட் பண்ணலை. எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிற சுட்டி கொஞ்சம் கஸ்டர்ட் மிச்சம் திக் இல்லாமல் லிக்விடாக தான் வேணும். ஸோ கஸ்டர்ட் எப்போயுமே லிக்விடாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சுகரை லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாம் சேர்ப்போக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடப்போக்குள்ள எங்களுக்கு அது லிக்விடாக வேணும் சுட்டி லாஸ்ட்டுக்கு சுகர் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ கஸ்டர்ட் மிச்சம் கெட்டியாகாமல் வைக்கும். இப்போ நான் கஸ்டர்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரப்போக்குள்ள ஒரு அளவு தான் ஸ்வீட்னஸ் சீக்கிரம், அப்போ தான் நல்லா இருக்கும். நாங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஃப்ரூட்ஸ்ட டேஸ்ட் எல்லாம் எங்களுக்கு விளங்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். கொஞ்சம் ஊற்றுற மாதிரி வைக்கணும். நல்லாவே கெட்டியாக விடக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் தானே. அதனால் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் பனானா, ஆப்பிள், அதே மாதிரி மேங்கோ, பொமக்ரனேட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கஸ்டர்டை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு பனானாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பனானாவை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்பிளை கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. எல்லாத்தையுமே ஒரே சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த டேபிள் டெக்கரேஷனுக்கும் கூட நல்லா பியூட்டி ஆகிக்கும். இப்போ நான் பொமக்ரனேட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மேங்கோவை ஆட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் செய்கிறதுக்கு எடுக்கிற டைமுக்கு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே கசர் வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் கஸ்டர்டை எத்தனை மணிக்கு எந்த டைமுக்கு செய்ய எடுப்போமோ அந்த டைமுக்கே நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கஸ்டர்ட் இந்த அளவு லிக்விடாக இருந்தால் தான் திக்கில்லாமல் இருந்தால் தான் இந்த ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணக்குள்ள கணக்காக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஈக்க வேணும். ஸோ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டோம்னா எங்களோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமான பாலில் இதை போட்டுக்கொள்ளும். உங்களோட வீட்டுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால்ஸில் போட்டுக்கொள்ளும். நான் இன்றைக்கி 2 பால்ஸில் போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க போக்குள்ள எப்பயும் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எடுங்க. அப்போ தான் அது டேபிளில் நாங்கள் வச்சாலுமோ அப்படிலாட்டி எங்களையும் பார்க்குறதுக்கோ நல்லா இருக்கும். நான் பொமக்ரனேட், ஆப்பிள், மேங்கோண்டு அப்படி கலர் மாற்றி எடுத்தேன். சும்மா அந்த நல்ல பியூட்டியை ஈக்கட்டும்னு சொல்லி.
பாருங்கள். இப்போ இதுக்கு மேலால் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி 2-3 பொமக்ரனேட்டை இதுக்கு மேலால் நான் போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் நான் செஞ்சு காட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதேமாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலில் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களே சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.